அந்த டாக்டர் வந்து சொன்னார், அவங்களோட ரொம்ப கஷ்டம், ஆப்ரேஷன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் ஷோ பண்ணிட்டு அப்படின்னு எனக்கு அந்த நேரத்தில் சிஸ்டம். அதுக்கப்புறம் ஒரு முறை ஆப்ரேஷன் பண்ணும்போது மறுபடியும் திடீர்னு ஒரு மைல்டு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது. ஆனால் அதுக்கு எனக்கு பாதுகாப்பு. அதுக்கப்புறம் நல்லா சுகமானேன். ஆனால் அடிக்கடி வந்து உடம்பு முடியாமல் இருந்துச்சு. அதாவது யாரும் நினைக்கிறதாக இருந்தது, அந்த மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் எப்படி பண்ணணும்னா வெறும் ஸ்தோத்திரம் மட்டும்தான், வேற எதுவுமே எனக்கு சொல்ல தெரியாது. ஜபத்தையே மறந்துட்டு இருந்தேன். அதனால வந்து வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். சபையில் வந்து ஜெபம் பண்ணாங்க, ஐயா சிஸ்டர் வந்து ஜெபம் பண்ணணும். அப்பெல்லாம் எனக்கு அவங்க சொல்றதை கேட்டுட்டு தான் தெரியுது, தவிர அதுக்கு பதில் சொல்றதுக்கு வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு ரொம்ப முடியாமல் போயிட்டேன். ஆனால் கர்த்தர் வந்து இந்த 6 மாசத்துல எனக்கு பாதுகாத்தாரு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு வரணுன்ட்டு நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு ரெடி ஆகிட்டுலாம் இருந்தேன். ஆனால் திடீர்னு உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு, அதனால வர முடியாது. அதனால தான் சரி, இந்த வாரம் கண்டிப்பாக அப்படியே வந்துடணும். நீ ஒவ்வொரு வாரமும் தவறாமல் வளர்த்துட்டு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்கணும். இன்னமும் ஆண்டவர் பலன் கொடுத்து இருக்கிறார். ஆனாலும் தப்பக்காக என் கூட இருந்து பாதுகாக்கிறதுக்காக நன்றியோடு சிஸ்டர் ஊழியக்காரர் எனக்காக ரொம்ப ஜெபிச்சாங்க. சிஸ்டர் ஜெபிப்போம், காட்ஸன் பிளாடி இதை ஜெபிப்பாங்க அடிக்கடி. காட்ஸும் கேட்டுட்டு ஆண்டி இந்த மாதிரி நான் சொன்னேன்னோ எனக்கு பாதுகாத்தது, இந்த சமயத்தை இன்னொரு எனக்காக ஜெபிச்சிங்க. அதுக்காக நான் நன்றி சொல்லுறேன். ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லுறேன். அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். என்னோட சிஸ்டர் அபுதாபி போகிறது ஒரு 4 to 5 years அவ அங்கதான் இருக்கா. ஆனா ஒரு வருஷமும் என்ன கேட்பா, நீ பாஸ்போர்ட் எடுத்துட்டு எவ்ரி இயர் நீ வா, அதாவது ஏப்ரல் மே அந்த மாதிரி டைம்ல நீ வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் கேட்பா. அப்போ என்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது. நான் நினைப்பேன் அதெல்லாம் குழந்தைங்களை வச்சுட்டு நம்மளால போக முடியுமா அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே நான் என்ன பண்ணுவேன், விட்டுருவேன். ஒரு தடவை என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை நீ எடு, நான் விசுவாசத்தோடு எடு, கண்டிப்பா வந்து உனக்கு ஏதாவது நடக்கும், நீ எடுன்னாரு. சரி அவர் சொன்னாரேன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். ஆனா அது நான் என்ன யோசிச்சேன்னா, எனக்கு அது ஒரு ப்ரூஃபா தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு அது என்னோட ஃபைல் அப்படியே தான் இருந்தது. திடீர்னு என் சிஸ்டர் வந்து திருப்பியும் நான் ஊருக்கு கிளம்பணும், என் ஹஸ்பண்ட் வர சொல்லிட்டாங்க, நான் போகணும் அப்படின்னு நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த டைம்ல நான் குழந்தை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல என் ஹஸ்பண்ட் மூலமா ஒரு வார்த்தை, நீ ஏன் தனியா போற, உங்க அக்காவையும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கும் போது சும்மா ஏதோ காமெடியா பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து சீரியஸா எடுத்து எனக்கு போட்டோ, அது பாஸ்போர்ட் எல்லாத்தையும் அனுப்பி வீசா எடுக்க வச்சு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வர டியூஸ்டே ஆண்ட்ரு என்னை போக திரும்ப பாராட்டினாரு. கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய பிளஸிங் நினைக்கிறேன். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து ஒன்றும் அவங்க பேர்லேயே இருக்குது. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அவங்க வீட்டோட ஈவி, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஸ்டோரேஜ், இதெல்லாம் எல்லாம் அவங்க பேர்லேயே இருக்குது. நானும் அதை பிரயாசம் போகணும் எடுக்க போக முடியாது, நிறைய கடையில் இது மாதிரி இருக்குது. சரி, இந்த வாரம் டிசம்பர் எண்டில் வந்து நானே விசேஷம் போய் எல்லாம் கேஸ் அங்கே போய் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மாற்றத்துக்கு என்ன டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் போய் விசாரிச்சு அந்த மாதிரி சேர்த்து அப்புறம் அவங்களுடைய இப்போ லாஸ்ட்டாக பேப்பர் இதெல்லாம் என்ன டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க, இது வரையும் டிவி இருக்குது, அந்த டேக்ஸில் பில்லியன்ஸ் நம்ம மாற்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போய் பார்க்கும்போது ஆக்சுவலாக வீடியோ இப்போ வாங்கும்போதே விற்கும் போதே சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட ரெண்டு பிளாட்டு, மேலே 2 வீடு. ஆனால் வந்து கீழே ஒரே ஒரு பிளாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 10 வருஷமாக மட்டும் அந்த வீட்டுக்கு மட்டும் 500 ரூபாய் அவங்க வரி கட்டியிருந்தாங்க. மீதி அந்த 4 பிளாட் மற்ற 3 பிளாட்டுக்கு வரியே கட்டல. நான் போய் இந்த பிளாட் இந்த சேஃப்டியில் வந்து 2 இடத்தோட பத்திரம் தான் சேர்த்து எவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. நான் ஒரு பக்கம் கொடுக்கும்போது எனக்கு வந்து தயக்கமாக வந்து எப்படி பில்லு போட போகிறாங்க, பேர் மாற்றுறது ஒரு பக்கம் நடந்தாலும் அந்த பில்லு எவ்வளோ வரப்போகுது ரொம்ப ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா 40,000 ரூபாய் இல்லைன்னா அவங்க சொல்லும் போதே அவங்க நீங்கள் எவ்வளோ பில்லாலும் நீங்கள் பேக் பண்ணி தான் அவங்க வழி கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கும்போது சொல்லிட்டு தான் போனாங்க. எனக்காக ஒரே கைப்பற்றி போய் இன்னும் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நானே விசேஷம் இப்போ கொடுத்துட்டு வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் அதுக்காக ஒரு வந்து வாங்கி வச்சு அப்புறம் பார்த்தா கொடுத்து ஒரு ஆகிட்டா வந்தது வந்து
வேறு ஆள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆள் வந்து வீட்டாண்டு வாசலாடே வீட்டாங்க வந்து அவங்க வெளியில் கடைக்கு போயிருந்தாங்க. அந்த மாதிரி நடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வாசலுடைய வந்து எங்கள் வீட்டில் வெளியே இருந்து பார்த்து உள்ள வரல. இவங்க எவ்வளோ எத்தனை வருஷத்துக்கான பில்லு போட போகிறேன், ஏன்னா நாங்கள் வாங்க வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டார். வீடு கட்டி 10 வருஷம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னாங்க. சரி அந்த எப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து 2018 2025 வரைக்கும் போட்டால் உங்களுக்கு வந்து பில் எடுத்துட்டாங்க 40,000 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ அட்ரஸன் ரேட்டு 3 ரூபாய் ஆச்சு சார். அந்த கணக்கு வச்சு போட்டால் உங்களுக்கு அரியர்ஸ் எல்லாம் சேர்த்தாங்க 30,000 40,000 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. எங்களுக்காக ஒரு பக்கம் ஷாக்காக போயிடுச்சு. சரி சொல்லிட்டு போயிட்டேன், நீங்கள் வந்து குறைக்கணும்னா நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்க, கொஞ்சம் உங்கள் ரேட் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி நான் போகிறதுக்கும் நேரம் நியூ இயர் டைம் பிரசிடென்ட்ஸுக்கு சர்ச் போயிட்டு டைம் பண்ணப்பறம் பார்த்தா திடீர்னு வந்து பார்த்தா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி என் மேலே மாறிச்சு. ஆனால் பில்லு வந்து 40,000 50,000 அந்த நியாயமான எனக்கு வரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா எனக்கு வந்து 2 வருஷத்துக்கான வரி தான் போட்டு எனக்கு 16,000 என்னோட பேர ப்ராப்பர்ட்டியை மாற்றி அந்த கம்மியான அமௌண்ட்டு என்ன ராயனுக்கும் தேவனுக்கும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ராப்பர்ட்டி யோசிச்சு உங்கள் மனசுலேயே போயிருந்தேன். ஏன்னா நம்ம ராயனுக்கு கொடுத்து தான் ஆகணும். அது ஏசு கிறிஸ்துவே ராயனுக்கு வரி கொடுத்துருக்கும் போது நம்மளும் அந்த வரியை வந்து கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா இதனால வந்து அவங்க வந்து அங்கேயே மனுஷங்க இருந்தாங்க. இந்த வரியை வீட்டு வரி எத்தனை 3 நாள் 10 வருஷமா இருக்கும். அதுக்கான வரியை கொடுக்காம எது பண்ணாமோ எது கொடுத்தாலும் சொல்லிட்டு ஏன்னா நியாயத்திற்கு இருந்தாலும் நம்மளுக்கும் அதுக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்ததுனால வந்து நியாயமான வரி எனக்கு வாங்கணும்னு சொல்கிறேன். 16,000 இந்த வரி மேலே வந்து 4,000 வரியை கட்டிட்டேன். கருத்துக்கு மயக்கமானதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்றேன். லாஸ்ட் வீக் நான் சர்ச்சுக்கு வரல, ஆஃபீஸ் விஷயமா செங்கல்பட்டு போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த செங்கல்பட்டு புக்ஷெட்லேருந்து குடோனுக்கு போகணும். குடோனுக்கு போகிறது வந்து அந்த ஜிஎஸ்டியோட கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ காரில் போயிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டியோட கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் மெயின் ஹைவே மேலே ஃபாஸ்ட்டாக வந்தது. டிரைவர் பார்க்கவே இல்லை, அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. டக்குன்னு உள்ள நெட்டில் கார் பார்த்தா பிரேக் அடிக்காமல் அவன் பாட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. இன்கேஸ் இவர் வியூ வந்து நான் உட்காந்தனால அவருக்கு மறைச்சிருந்தது போல இருக்கு. ஸோ அதனால் இன்கேஸ் அவர் போயிருந்ததுன்னா அது ரொம்ப பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். கர்த்தர் வந்து நானும் அக்கூடக்காக அடுத்து பார்க்க போயிருந்தோம். கர்த்தர் பாதுகாத்தாரு. அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது திருப்பி செங்கல்பட்டு புக்ஷெட் வரும்போது ஒரு ஆட்டோவில் வசனம் எழுதிட்டு உன்னை பார்க்கும்படி நான் முன்னாடி இருக்கிறேன் ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் டைம் வந்துருக்கு. ஒரு 3 months முன்னாடியும் அதே மாதிரி ஒரு விஷயம் பிஎஸ்எல் ஆஃபீஸ் போகும்போதும் ஒரு பஸ் எதிர்பார்க்கும்போது நான் வந்து போகலான்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அதை வந்து பஸ் வந்து இது சைடு வந்துச்சு. அதுக்குள்ளே நான் போயிட்டேன், கிராஸ் பண்ணிட்டேன். அது வராதுன்னு எதிர்பார்த்தாலும் போயிட்டேன். அப்போ அது முடிச்சோடனே கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பஸ் டக்குன்னு பிரேக் அடிச்சுட்டு கொஞ்சம் இருந்ததுனால நான் கிராஸ் பண்ணிட்டேன். அது முடிச்சு கொஞ்சம் தூரம் போனோம்னே பார்த்தீங்கன்னா இதே வசனம் ஆட்டோவில் போட்டு வந்தது, உன்னை பார்க்கும்படி நான் உடனே இருக்கிறேன்ட்டு. அதே மாதிரி இது செகண்ட் டைம் கர்த்தர் என்னோட இருக்கிறது கர்த்தர் உதவி.